அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். உலகெங்கிலும் இருந்து எனக்கு அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஃப்ரம் சைல்ட்ஹுட் wounds டு அடல்ட் பேட்டர்ன்ஸ். அதாவது குழந்தை பருவத்துல நமக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்மளோட இளமை பருவத்துல அது ஒரு பேட்டர்னா, பிஹேவியரா, பழக்கமா நமக்குள்ள வயரிங் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த போட்காஸ்ட்ல இன்னைக்கு நான் பேசப் போறேன். ஸோ இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்னாக்க, லைக்கும், ஹைப்பும் பண்ணுங்க. இந்த வீடியோ பல பேர போய் சேர அது உதவி செய்யும். ஓகே. இன்னைக்கு நான் இந்த தலைப்பை ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, நான் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நெறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேங்க. என்கிட்ட வந்து WhatsApp மூலியமா, கால் மூலியமா, மெசேஜ் மூலியமா என்கிட்ட நெறைய பேர் வந்து அவங்கள பத்தி சொல்லும்போது நான் தெரிஞ்சுகிட்டது, அவங்க எந்த பேட்டர்ன்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலேயே, அந்த பேட்டர்ன அவங்க பிஹேவியர் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இதனால நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். என்ன வந்து அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அவங்களுக்குள்ள அந்த பிஹேவியர் இருக்குன்றத அவங்க இதுவரைக்கும் உணராம இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறமேலுக்கு அந்த கவுன்சிலிங், அந்த கைடன்ஸ் நான் வந்து என்னோட செஷன் மூலியமா ஒரு பேட்டர்னா அவங்களுக்கு சொல்லிட்டு வர, அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே சுத்தி இருக்கிறவங்கள மாத்தணும் அப்படின்றத நிறுத்திட்டு, தனக்குள்ள இருக்கிற இந்த பேட்டர்ன மாத்தணும் அப்படின்னு அவங்க மாறியிருக்காங்க. சோ ஃபார் 1 1/2 மாசமா என்னுடைய WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இது தெளிவா புரிஞ்சிருக்குது. இப்ப அவங்க அந்த ஹீலிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நார்சிஸ்டிக் ஃபேமிலில அ டைனாமிக்ஸ் உள்ள ஃபேமிலில நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, கண்டிப்பா நம்ம மனசுல சில காயங்கள் ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த காயங்கள் பின்னாடி நாம வளர்ந்த பிறகு அடல்ட் ஸ்டேஜ்ல நம்மளுடைய பிஹேவியருக்கு காரணமா இருக்கும். சின்ன வயசுல நம்ம நமக்குள்ள ஏற்பட்ட காயத்துக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் வந்து நமக்கு அந்த வயசுல நமக்கு தெரியாது. ஏன்னா, அந்த வயசுல நமக்கு சர்வைவல் டூல தவிர வேற எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, நமக்குள்ள குடுக்கப்பட்ட அந்த பழக்கத்த, அந்த காயங்கள நம்ம உள்வாங்கறத தவிர, நமக்கு வேற எந்த வழியும் இல்லாம இருந்திருக்கும். ஆனா உள் வாங்கியிருப்போம். அத அப்படியே நமக்குள்ள வச்சிருப்போம். அது அப்படியே நம்மளுடைய பிஹேவியரா மாறியிருக்கும். அது தெரியாமலே அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும், இன்னமும் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த சைல்ட்ஹுட் இன்சிடென்ட்ஸ் நெறைய நடந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாரி தான் நடந்திருக்குமா? கிடையவே கிடையாது. நெறைய நடந்திருக்கும். ஸோ, சில குழந்தை பருவ அனுபவங்கள் பொதுவா எல்லா நார்சிஸ்டிக் ஃபேமிலிலயுமே இருக்கக்கூடியது. அதுல என்னென்னன்னு பார்த்தீங்க அப்டின்னாக்க, கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். எப்ப பாரு அந்த குழந்தைய குறை சொல்லிட்டே இருக்கிறது. கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறது. அந்த குழந்தை தன்னுடைய ஒர்த்த உணராத அளவுக்கு அந்த குழந்தைய கம்பேர் பண்ணி தனக்கு வந்து எதுவுமே தாங்கிட்ட நல்லதா இல்ல போல. மத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து நம்மள பாராட்டுற அளவுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்ல போல அப்படின்ற ஒரு நெனப்ப தனக்குள்ள வாங்கி வச்சுக்கும். அதே மாரி கண்டிஷனல் லவ். அன்பு அப்படின்றது நம்ம ஏதாச்சும் பண்ணா தான் நமக்கு கிடைக்கும். உண்மையான அன்புக்கு, நிலையான அன்புக்கு நாம தகுதி இல்லாதவங்க போல, அப்படின்னு அந்த குழந்தை நெனச்சுக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட அன்பே காட்ட மாட்டாங்க. அந்த குழந்தை ஏதாவது அச்சீவ் பண்ணா மட்டும் 4 வார்த்தை நல்லதா பேசுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க, அந்த குழந்தைக்கு வந்து எப்பவுமே இந்த கிரிட்டிசிசம், இந்த குறை சொல்ற தன்மையும், கம்பேர் பண்ற தன்மையும் அந்த குழந்தைக்கு குடுத்து, குடுத்து அந்த குழந்தை தன்னுடைய சொந்த ஒர்த்தையே உணராம பண்ணிடுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த குழந்தை பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உன்ன நாங்க பாராட்டுவோம். அப்படி இல்ல அப்படின்னாக்க, நீ உன்ன வந்து நாங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த குழந்தைய நம்ப வச்சுருவாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா ஆகும்? வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்க பீப்பிள் ப்ளீஸரா மாறுவாங்க. அதாவது எல்லார்ட்டயும் நல்ல பேர் எடுப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வலிக்கும். அத வெளியில சொல்ல மாட்டாங்க.
எல்லாருக்கும் பிடிச்ச மாரி நடந்துப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு பிடிச்ச மாரி நடந்துக்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்ப பாரு அடுத்தவங்களுடைய அன்புக்கு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, எதுவுமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து எமோஷனல் நெக்லெக்ட். அதாவது அந்த குழந்தை வந்து சின்ன பிள்ளையில போயிட்டு தனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. தன்னுடைய மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குது. ஏதோ ஒரு பயம் இருக்குது. ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. ஏதோ ஒண்ணு சொல்ல வருது அப்படின்னாக்க, அந்த குழந்தை சொல்ற வார்த்தைகள ஒண்ணுமே இல்லன்னு ஒதுக்கி தள்றது. அந்த குழந்தையோட உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லன்னு தூக்கி போடுறது. இது வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்? தன்னுடைய உணர்வுகள நம்புறத நிறுத்திரும் அது. நாம வந்து இத போய் வெளியில சொன்னோம் அப்படின்னாக்க, அவங்க நம்மள திட்ட தான் போறாங்க. நம்ம சொல்றத அவங்க காது குடுத்து கேட்க போறது கிடையாது. நம்ம சொல்றது எதையுமே அவங்க மதிக்க போறது கிடையாது. இதே மாதிரி குழந்தைகள வளர்க்கறதுனால, அந்த குழந்தை சொல்ற பேச்ச நம்ம சரியா கேட்காம இருக்கனால, கவனிக்காம இருக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, உண்மையிலே அந்த குழந்தைக்கு ஏதாவது அப்யூஸ் நடந்திருந்தது அப்படின்னாலும், அந்த குழந்தை வெளியில சொல்லாது. இதுதான் நெறைய குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனை இதுதான். அந்த குழந்தை என்ன சொல்ல வருதுன்னு பெத்தவங்க காது குடுத்து கேட்கறதே கிடையாது. இதனாலேயே தனக்கு நடக்கிற அப்யூஸ் எதுனாலும் அந்த குழந்தை வெளியில சொல்ல பயப்படும். ஏன்னா, இவங்க இந்த குழந்தை சொல்றத எதுவுமே கேட்க போறதில்ல இந்த பேரண்ட்ஸ். நம்ம சொன்னா நம்மள தான் அடிப்பாங்க, நம்மள தான் திட்டுவாங்க, நம்மள தான் காரணம் காட்டுவாங்க அப்டின்ட்டு, அந்த குழந்தை போய் சொல்றதையே மறந்துரும். இந்த அப்யூஸ அது தனக்கு விதிக்கப்பட்ட விதின்னு நெனச்சு, அது உள்ளுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கும். அந்த குழந்தையோட வேதனையும், வலியும் பெத்தவங்களுக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்த குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு உறவுல ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த குழந்தை அதிகமா கஷ்டப்படும். அதிகமா அவமரியாதை தாங்கிக்கும். அன்ப எவ்ளோ குடுக்க முடியுமோ அவ்ளோ குடுக்கும். அவ்ளோ லாயலா இருக்கும். தான் வந்து எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னாக்க, எதிர்ல உள்ளவங்க நமக்கு வந்து பண்ணுவாங்கன்ற அந்த நம்பிக்கை அதுக்கு இருக்குமே ஒழிய, ஆனா கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, அந்த குழந்தைய யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்க, வளர்ந்து வந்து இப்படி ஒரு அடல்ட் இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு இளிச்சவாத்தனமா தான் தோணும். ஸோ அது மாரி சின்ன வயசுல எமோஷனல நெக்லெக்ட் பண்ணி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகும்போது, அங்க அது பீப்பிள் ப்ளீஸரா இருக்கும். ஓவர் கிவ்வரா இருக்கும். ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிட்டு இருக்கும். தன்ன விடுத்து அவ்ளோ லவ் பண்ணும். அவ்ளோ லாயலா இருக்கும். எல்லாமே அந்த குழந்தை பண்ணும். ஒண்ணொண்ணுக்கும் வேலிடேஷன் வாங்கி பண்ணும். ஆனா, அந்த குழந்தைக்கான மரியாதை கடைசி வரைக்கும் அங்க கிடைக்காது. கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன். அதாவது ஒரு அந்த குழந்தை ஒண்ணு நடந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது வந்து கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். அடுத்து கண்டிஷனல் லவ். அடுத்து எமோஷனல் நெக்லெக்ட். இப்ப 4வதா நான் சொல்லப் போறது கேஸ் லைட்டிங் அண்ட் மேனிபுலேஷன். அதாவது அந்த குழந்தைய வளர்க்கிறவங்க, இல்ல அந்த குழந்தைக்கு கேர் கிவர்ஸ் பாதுகாப்பு கார்டியனா இருக்கிறவங்க, அந்த குழந்தையோட உண்மை தன்மைய அந்த குழந்தைய சந்தேகப்பட வச்சுருவாங்க. அந்த குழந்தை ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு போய் சொல்லும். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை சொல்றதுல உண்மை இருக்கும். ஆனா, அந்த உண்மைய அவங்களால ஒத்துக்க முடியாது. அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும் அப்படின்றதுக்காக, அவங்களோட குற்ற உணர்ச்சிய மறைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த குழந்தைகிட்ட, "இதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையே! இப்படிலாம் ஒண்ணுமே இல்லவே இல்லையே! நீ ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லி, அந்த குழந்தை தன்னுடைய உண்மைய கண்ணால அந்த குழந்தை உண்மைய பார்த்தாலும், அது நம்பாது. இது வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அந்த குழந்தை கண் முன்னாடி எவ்ளோ பெரிய அப்யூஸ் அதுக்கு நடந்தாலும், அது வாய தொறந்து சொல்லாது. பொதுவா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த குழந்தைய போட்டு அடிப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்குமே திட்டுவாங்க, அடிப்பாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, "எது நடந்தாலும் வந்து வீட்ல சொல்றது இல்லையா? வீட்ல சொல்றது இல்லையா?" அப்படின்னு. இவங்க சொல்ல விட்டா தானங்க அந்த குழந்தை வந்து சொல்லும். இவங்க சொல்லவே விடுறதில்ல. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த குழந்தைய வாயடிச்சு வளர்த்துடுறாங்க. அப்ப வெளியில நடக்கிறது எப்படி அந்த குழந்தை வந்து வீட்ல சொல்லும்? திரும்ப திரும்ப எப்படி அந்த குழந்தை தன்ன தானே காயப்படுத்திக்க முடிவு பண்ணும்? ஆனா, இதே மாரி தான் நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ,
எல்லாம் வெளியில தெரிய வரும்போது, நாம திட்டுறது அந்த குழந்தையத்தான். வளர்ந்து வந்த அந்த குழந்தையத்தான். ஏன்னா, அந்த குழந்தை எதுவும் வெளியில சொல்லல. ஏன்னா, அந்த குழந்தைய வெளிய சொல்ல விடவே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க அது வந்து வெளியில சொல்லும்? இந்த மாரி கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன் பண்ணி, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அதுக்கு செல்ஃப் டவுட்ட உண்டு பண்ணி, அதனுடைய உண்மை தன்மைய அத நம்பாமலே போயிடும். அதே மாரி பேரண்டிஃபிகேஷன் அதாவது வீட்ல எது நடந்தாலும் அந்த குழந்தைய பொறுப்பு தள்றது. இதுக்கு நீ தான் காரணம், இதுக்கு நீ தான் காரணம், இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சுத்துப்பட்டுல எது நடந்தாலும் அந்த குழந்தை மேல கொண்டாந்து திணிச்சு, திணிச்சு அந்த குழந்தை என்ன நெனச்சுக்கும், சுத்துப்பட்டுல எது நடந்தாலும் அத நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நாம தான் பொறுப்பு. அப்படின்னு நெனச்சுக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கும் தன்னுடைய தேவைகள விட, தன்னுடைய உணர்வுகள விட நம்மள சுத்தி உள்ளவங்க தான் முக்கியம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கும். அவங்கள பத்தி மட்டுமே செயல்படும். ஆனா அது உள்ளுக்குள்ள தனக்கு தேவையானது வலிக்கும். அத வெளியில சொல்லாது. அது காயமா மாறும். ஒரு கட்டத்துல இது டிப்ரஷனா மாறி மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு தள்ளவும் செய்யும். இந்த பேரண்டிஃபிகேஷன் அதாவது எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்க வைக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை. குழந்தை பருவத்துல பேரண்டிஃபிகேஷன் அத அனுபவிச்சிருந்தது அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இந்த மாரி ஆகும். வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அதிகமா ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கும். தனக்கு தேவையில்லாத விஷயங்கள கூட பொறுப்பெடுத்து பார்த்துக்கும். தனக்கு தேவையில்லாத விஷயங்கள பத்தி கவலைப்படும். தனக்கு தேவையில்லாத விஷயங்கள பத்தி உள்ள மூக்க நுழைச்சு அத சரி பண்ண பார்க்கும். இதனால அதனுடைய மனநிலை கெடும். ஆனா வெளியில சொல்லாது. ஃபேமிலில இருக்கக்கூடிய அத்தன ப்ராப்ளத்தையுமே தானா சால்வ் பண்ணணும்னு நெனைக்கும். ஆனா, தனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத அந்த குழந்தையால கண்டுக்கவே முடியாது. அதே மாரி அடுத்தது சின்ன வயசுல அந்த குழந்தை மத்தவங்களுடைய கோபத்துக்கு பலி ஆயிருந்தது அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இருக்கக்கூடிய அந்த அடல்ட் ஸ்டேஜ்ல தன்னுடைய கோபத்த தனக்கு கீழ உள்ளவங்கள்ட்ட காட்டி, தன்னுடைய கோபத்த தீர்க்கறதுக்கான வழிய கண்டுபிடிக்கும். அப்படி கோவத்த கொட்ட முடியல அப்படின்னாக்க, தேவையில்லாத இடங்கள்ல கத்த வேண்டியது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துரும் அது. ஸோ, சின்ன வயசுல அவங்களுடைய பெத்தவங்க அவங்களுடைய மூட வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரம் கோவமா கத்துவாங்க, ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கும் அது. நம்ம இத பண்ணலாமா? பண்ணா கத்துவாங்களா? அத பண்ணலாமா? பண்ணா கத்துவாங்களா? இதுக்கு ஏற்கனவே திட்டியிருக்காங்களே, இதுக்கு ஏற்கனவே திட்டியிருக்காங்களே. நம்ம எத பண்றதுன்னு தெரியாம, அது எப்ப பாரு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கும். சின்ன வயசுல. ஒரு இடத்துல நின்னுச்சு அப்படின்னாக்கா, அவங்க இருக்கிற இடத்துல முள்ளு மேல நிக்கிற மாரியே அதுக்கு தோணும். இது என்னத்த குடுக்கும் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு எப்ப பாரு அது ஹைப்பர் விஜிலன்ட்ல இருக்கும். அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டில இருக்கும். ஓய்வுனா என்னன்னு தெரியாது. எப்ப பாரு சுறுசுறுப்பா இருக்கும்னு நெனைக்கும். ஏன்னா நம்மள சுத்தி என்ன நடக்குன்னு அதுக்கு தெரியாது. அது எது வந்தாலும் அத நம்ம ரெடியா ஃபேஸ் பண்ணணும். அப்படின்ற ஒரு மனநிலையில தனக்குள்ள வந்து ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸ் அதனுடைய நர்வஸ் சிஸ்டம் எப்ப பாரு ஆக்டிவாவே இருக்கும். ஓய்வு எடுக்கிறது அதுக்கு ஏதோ பெரிய குற்றம் செய்யற மாரி அதுக்கு தோணும். ஓய்வு எடுக்கணுன்ற எண்ணமே அதுக்கு வராது. அதே மாரி சுத்துப்பட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்றதுக்காக எவ்வளவோ பொறுத்து போகும், எவ்வளவோ விட்டு குடுத்து போகும், எவ்வளவோ தியாகம் பண்ணும். ஆனா, அது உள்ளுக்குள்ள வலிக்கும். ஆனா, சுத்திலும் எங்கேயும் பிரச்சனை வராம இருக்குதா? அது போதும் அப்படின்னு நெனச்சுக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள அதனுடைய வலி இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவங்க இப்படி இருப்பாங்களோ, நம்ம இப்படி பண்ணா இப்படி இருப்பாங்களோ, நம்ம இப்படி பண்ணா இப்படி இருப்பாங்களோ, அப்படின்ற ஒரு எந்நேரம் பார்த்தாலும் ஒரு ஆங்சைட்டி ஒரு பதட்டத்திலேயே அந்த குழந்தை இருக்கும். அடுத்து, சின்ன வயசுல அந்த குழந்தை தனிச்சு விடப்பட்டிருந்தா, சப்போர்ட் இல்லாம விடப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காது, இண்டிபெண்டன்ஸும் இருக்காது. குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள வளர்த்துக்க தெரியாது. அதுக்கு சுதந்திரமா வாழவும் தெரியாது. வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கும், எப்ப பாரு அந்த பார்ட்னர தொங்கிக்கிட்டே இருக்கணும், பார்ட்னர் கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். தனியா இருக்க அது பயப்படும். ஸோ, குழந்தை பருவத்துல இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க, தொடர்ச்சியான கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் அவங்களுக்கு குடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்க பீப்பிள் ப்ளீஸரா மாறுவாங்க. லவ் அப்படின்றது
கண்டிஷன் ஆனது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டு சொல்லி வளர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தன்னை காயப்படுத்துறவங்களையும் அந்த குழந்தை அதிகமா நேசிக்கும். தன்னை நேசிக்கிறத நிறுத்திரும். அடுத்து 3வது பாயிண்ட் எமோஷனல் நெக்லெக்ட். அந்த குழந்தை சின்ன வயசுல தன்னுடைய உணர்வுகள மதிக்கப்படாத இடங்கள்ல வளர்ந்து வந்திருந்தது அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த குழந்தை தன்னை நம்புறத நிறுத்திரும். கேஸ் லைட்டிங் மனிப்புலேஷன். அந்த குழந்தை உண்மைய சொல்ல வரும்போது, அந்த குழந்தைய தடுத்து நிறுத்தி, "நீ நினைக்கிறது சரியில்ல" அப்படின்னு அந்த குழந்தைய சந்தேகப்பட வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தன்னுடைய செல்ஃப் வொர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணமே அதுக்கு இல்லாம போயிடும். பேரண்டிஃபிகேஷன், அதாவது குழந்தை பருவத்துல அந்த குழந்தை தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, எல்லா பொறுப்பையும் அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு அது மேல திணிக்கப்பட்டு, சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அத காரணமாக்கி, அத காயப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னாக்க, அது வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தன்னை சுத்தி உள்ள எல்லாரையுமே அது கவனிக்கும். ஆனா தனக்குள்ள அது ரொம்ப வெறுமையா உணரும். மனசுல ஒரு சந்தோஷமோ, ஒரு ஆ ஆறுதலான இடமோ அதுக்கு இருக்கவே இருக்காது. எப்ப பார் தனக்குள்ள ஒரு வெறுமைய உணரும். தனிமையில அது அழ ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையில ஐசோலேட் பண்ணி வளர்த்திருந்தாங்க அப்படின்னாக்க, அதாவது அந்த குழந்தைக்கு சப்போர்ட் குடுக்காம வளர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னாக்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்தது அப்படின்னாக்க, அந்த குழந்தைக்கு சுதந்திரமா இருக்க தெரியாது. எப்ப பாரு அது பார்ட்னர தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். பார்ட்னர் கூடவே இருக்கணும்னு நினைக்கும். தனியா இருக்க பயப்படும். குழந்தை பருவத்துல அந்த குழந்தைக்கு கோபத்த கொட்டி வளர்த்திருந்தாங்க அப்படின்னாக்க, அது வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு கோபத்த கொட்டி அந்த குழந்தைய ஒரு முள்ளு மேல நிக்கிற சூழ்நிலையில வளர்த்திருந்தாங்க அப்படின்னாக்க, அது வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஹைப்பர் விஜிலன்ட்டா இருக்கும். எப்ப பாரு ஆக்டிவா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கு உள்ளயும் போகக்கூடாது அப்படின்னு பயப்படும். எப்ப பாரு ஒருவித பதட்டத்தோடயே அந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணும். இதுதாங்க குழந்தை பருவத்துல நமக்கு இந்த மாதிரியான காயங்கள் குடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்க, அது வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இப்படிப்பட்ட அடல்ட் பேட்டர்னா மாறும். சரி. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பான சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு தேடி போனோம் அப்படின்னாக்க, இந்த அனுபவங்கள் நம்மள ஏன் இப்படி மாத்துச்சு அப்படின்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். அதாவது நமக்குள்ள குழந்தை பருவத்திலேருந்து கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் எத பத்தி இருக்கும் அப்படின்னாக்க, நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்த நம் ஒரு குழந்தை உண்மையான அன்ப வாங்கி, உண்மையான பாராட்ட வாங்கி, உணர்வுகள வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாக்க, அது செல்ஃப் ஒர்த்தோட தன்னுடைய மதிப்ப உணர்ந்த ஒரு குழந்தையா அது வளர்ந்து வரும். நம்ம என்ன நெனைக்கிறோம், சின்ன வயசுல அது என்ன நெனைக்குது, நம்மளுடைய உணர்வுகள் இங்க முக்கியம் இல்ல. அப்படின்னு நெனைக்கிறதுனால, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல. நாம வந்து அன்பு காட்டப்படுறதுக்கோ, விரும்பப்படுறதுக்கோ, இல்ல தகுதியா இருக்கிறதுக்கோ எந்த ஒரு தகுதியுமே நமக்கு இல்ல அப்படின்ற பயத்த அது வளர்த்துக்கும். சின்ன வயசுல வந்து இதெல்லாம் அத ஒத்துக்கிட்டதுக்கு விரும்பியா ஒத்துக்கிச்சு அது? கிடையாது. என்ன அப்படின்னாக்க, அந்த சர்வைவல் மெக்கானிசத்த அது கத்து வச்சுக்கும். ஸோ இதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? பீப்பிள் ப்ளீசிங். எல்லார்ட்டயும் போய் சிரிச்சு நல்ல பேர் எடுக்கணும். எமோஷனல் சப்ரஷன். நம்மளுடைய உணர்வுகள நாம அடக்கிக்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்மள யாரும் காயப்படுத்த மாட்டாங்க. ஹைப்பர் விஜிலன்ஸ். எப்ப பாரு நம்ம ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னாக்க, அந்த ஆக்டிவ்னஸ் மத்தவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கும். நம்மள யாரும் குறையா நினைக்க மாட்டாங்க. இது எல்லாமே சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. குழந்தை பருவத்துல வேணா நாம இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் இத நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஆனா நமக்கே தெரியாம, நமக்கு இந்த அவேர்னஸ் இல்லாம நாம இத பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அட்டாச்மென்ட் பேட்டர்ன்ஸ். அது என்ன அட்டாச்மென்ட் பேட்டர்ன்ஸ்? அதாவது குழந்தையில அந்த குழந்தைக்கு எந்த ஒரு முடிவையும் அத எடுக்க சொல்லி பழக்கப்படுத்தாம, எல்லா முடிவுகளுமே பெத்தவங்களும், அத சுத்தி உள்ளவங்களும் எடுத்து எடுத்து அந்த குழந்தைக்கு தேவையானத மத்தவங்களே செஞ்சு செஞ்சு, அந்த குழந்தை தனக்காக என்ன செய்யணும்? தான் என்ன விரும்புது? தன்னுடைய தேர்வுகள் என்ன? அப்படின்னு அந்த குழந்தை உணராத பட்சத்துல, அந்த குழந்தைக்கு இந்த அட்டாச்மென்ட் பேட்டர்ன் வந்துரும்.
அந்த குழந்தை தனிச்சு இயங்க பயப்படும். தனியா இருக்கவே பயப்படும். எப்ப பாரு யாராவது ஒருத்தர் துணை அதுக்கு இருக்கணும். தான் தனி ஆளு, தன்னோட இண்டிவிஜுவல் பெர்சன், தான் ஒரு யூனிக் குவாலிட்டி, யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்றத அந்த குழந்தை மறந்தே போடும். எல்லாத்துக்கும் அது மத்தவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, யாராவது ஒருத்தர் வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு பேசாம போனாங்க அப்படின்னாக்கா, அது பயப்படும். எங்க இவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ? அப்படின்னு பயப்படும். அதே மாரி ஒருத்தவங்கள நம்புறதுக்கும் பயப்படும். இவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம், ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட் அந்த பயமே அந்த குழந்தைக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், அந்த வளர்ந்த பருவத்துல இருக்கவங்கள எந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்தினாலும், அப்யூஸ் பண்ணாலும், திரும்ப திரும்ப அது அவங்கள தான் தேடி போகும். அப்படி ஒரு பேட்டர்ன் அவங்கள தான் தேடி போக வைக்கும். சரி நம்ம எப்படியாச்சும் மாத்திடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலான்னு, அந்த வளர்ந்து வந்த அந்த குழந்தை இதெல்லாம் பண்ணுமே ஒழிய, ஆனா அதுக்கான மதிப்பு அங்க இருக்கவே இருக்காது. இந்த அட்டாச்மென்ட் பேட்டர்ன்ல. அடுத்து எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். ஒரு பிரச்சனைகள், ஒரு எப்ப பாரு சண்டை சச்சரவு இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வளர்ந்து வந்தது அப்படின்னாக்க, அது என்ன பண்ணும்? 2 விஷயத்த கத்துக்கும். ஒண்ணு தன்னை அமைதியாக்கிக்கும். தன்னுடைய உணர்வுகள அமைதியாக்கிக்கும். வாய மூடிக்கும். இன்னொன்னு அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். அக்ரசிவ் பேட்டர்ன அதுக்குள்ள வளர்த்துக்கும். அடிக்கிறது, சண்டை போடுறது, திட்டுறது, கோவமா பேசுறது, அசிங்கமா பேசுறது அப்படின்ற ஒரு பழக்கத்த. அப்படி ஒரு குடும்பத்துல வளர்ந்த குழந்தை, இந்த 2 இதுல ஏதாவது ஒண்ண கத்துக்கும். அதுவும் சர்வைவல் மெக்கானிசம் தான். இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள சமாளிக்க தெரியாம பிரச்சனைகள ஒதுக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு பிரச்சனை அங்க வந்தது அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்க தகுதி அவங்களுக்கு இல்லாம, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகவே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா எந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போனாலும் இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வரும். அவங்களுடைய உணர்வுகள வெளிப்படுத்த மாட்டாங்க. நெறைய பேர் சொல்றது, அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். ஸோ எமோஷனலா அவங்களுக்கு சரியா ரெகுலேட் பண்ண தெரியாது. அடுத்து ஐடென்டிட்டி கன்ஃப்யூஷன். அவங்க அவங்க குழந்தை பருவத்துல வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய தேவைகளையும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும், ம் இது உனக்கு தேவையே இல்ல. நீ எதிர்பார்க்க தகுதியே இல்ல. அப்படின்னு சொல்லி வளர்த்து வந்திருந்தாங்க அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறம், அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு, தன்னுடைய சொந்த தேவைகள் என்ன? அப்படின்னு அந்த குழந்தைக்கு வெளியில சொல்லத் தெரியாது. அடுத்து, ஒரு விதமான கட்டுப்பாடு அந்த குழந்தைக்குள்ள புகுத்திருது. என்ன அப்படின்னாக்க, குடும்பத்துல என்ன நடந்தாலும் அத நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ உள்ள புகுந்து அத சரி பண்ணணும். அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீ எது பண்ணாலுமே சரி. அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலி பேட்டர்ன அந்த குழந்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுல அதுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னாக்க, வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அடல்ட் ஸ்டேஜ்ல அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, தன்னுடைய பார்ட்னர கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கும். ஆனா, அவங்க அன்அவைலபிளா தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு நேரமோ, எதுவுமே ஒதுக்காத ஒருத்தவங்கள நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆனா, அதத்தான் அங்க பண்ணுவாங்க. ஹைப்பர் அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி. எப்ப பாரு நாம இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஒரு பயத்த, ஆபத்த குடுக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு குழந்தை வளர்ந்து வந்தது அப்படின்னாக்க, அதுக்கு உண்மையிலேயே நல்ல விதமான ரிலேஷன்ஷிப் கிடைச்சாலும், அதுலயும் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிக்கும். அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைய அது உணராது. இவ்வளவும் பார்த்தாச்சுங்க. அதாவது குழந்தை பருவத்துல நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருந்தா, அடல்ட்டா எப்படி மாறும். இந்த பிஹேவியருக்கு பின்னாடி உள்ள இன்னும் சில டீப்பான காரணங்கள் பார்த்தாச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும்? இதிலிருந்து ஹீலிங் ஆவணும். மூவ் ஆன் பண்ணி போகணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்த நோக்கி போகணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல் ஸ்டெப்பு
இந்த பேட்டர்ன் அத்தனையுமே ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஸோ நான் இதைத்தான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பேட்டர்னையும் ஒரு நாளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு பேட்டர்ன் பத்தி பேசும்போதும் அதுக்கான ஹீலிங் ப்ராசஸ்ஸுக்கான ஸ்டெப்ஸையும் என்னுடைய குரூப் மெம்பர்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் யூடியூப் பயோவில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களை நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவேன். நீங்கள் குரூப்பை பற்றின தகவல்களை சொல்லுவேன். நீங்கள் விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குரூப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல. நான் பிரைவேட்டா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க எனக்கு அந்த குரூப்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, நீங்க என்கிட்ட பிரைவேட்டாவும் உங்களால என்ட்ட பேச முடியும். உங்களுடைய பேட்டர்ன்ஸ பத்தி தெரிஞ்சுக்க முடியும். என்னால அந்த ஹீலிங் ஸ்டெப்ஸ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த பேட்டர்ன்ஸ பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தான், இந்த அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் படி. அந்த பேட்டர்ன்ஸ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நாம பவுண்டரி செட் பண்ணணும். ஹெல்தியான பவுண்டரி செட் பண்ணணும். நோ சொல்ல கத்துக்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் என்னவோ அத அப்படியே வெளியில சொல்ல கத்துக்கணும். உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிற மாரி இருக்கணும்னு உங்கள வளர்த்து வச்சிருப்பாங்க. அத நீங்க பண்ணக்கூடாது. இந்த நிமிஷம் எனக்கு இது வலிக்குதுன்னா வலிக்குதுதான். அத மறைச்சிட்டு உங்கள யாராவது சிரிக்க சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க நோ சொன்னீங்க அப்படின்னா, அது நோ தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. நோன்ற வார்த்தைக்கு தெளிவா நீங்க சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம என்ன பண்ணியிருப்போம், நோ சொன்னோம் அப்படின்னாக்க, அத வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம சிரிச்சு மழுப்பிட்டு போயிருப்போம். அதனாலேயே நம்ம இப்ப திடீர்னு நோ சொல்லும் போதும் அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது. அதனால தெளிவா நோ சொல்லி புரிய வைங்க. உங்களுக்கான எமோஷனல் ஸ்பேஸ எடுத்துக்கோங்க. உங்க உணர்வுகள யாரும் காயப்படுத்தவோ, கிண்டல் அடிக்கவோ, கேலி பண்ணவோ, மேல காயப்படுத்தவோ அனுமதி குடுக்காதீங்க. முதல் விஷயம். உங்கள நீங்க வேலிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு உணர்வு எழுதா, கோபமோ, வலியோ, அழுகையோ, ஏதோ ஒண்ணு எழுதா, அந்த உணர்வ மதிங்க. அந்த உணர்வு உண்மையானதுன்னு நெனைங்க. சப்போர்ட் ஒரு தெரப்பி சேரு க தெரபிஸ்ட் கண்டுபிடிச்சு பேசுங்க. சப்போர்ட் குரூப் பாருங்க. இல்ல ஒரு மென்டார்ஸ் யாராவது கிடைச்சா அவங்கள்ட்ட பேசுங்க. நான் இப்ப என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் நான் சப்போர்ட் குரூப்பா தான் நான் வச்சிருக்கிறேன் நானு. அதே மாரி பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். இது அத்தனையும் ஒரே நாள்ல, ஒரே அடியா இந்த அத்தன பேட்டர்னையுமே பிச்சு எடுத்துட்டு நம்ம அப்படியே புது ஆளா மாறிடலாம் முடியவே முடியாது. நான் 40 வருஷமா இருந்தத 4 வருஷமா நான் ஒர்க் பண்ணி தான் இப்ப 5வது வருஷத்துல இப்ப நான் உங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ இந்த 4 வருஷம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வருஷம். ரொம்ப என்ன தலைகீழா மாத்துன வருஷமும் கூட. அந்த அளவுக்கு என்ன நான் இதுவரைக்கும் என்கிட்ட ஏதோ குறை இருக்குது. நான் ஏதோ பாவப்பட்ட பிறவி போல, நான் எதுக்கும் தகுதி இல்லாதவ போல, என்கிட்ட வந்து எல்லா தப்பும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னு என்ன நானே பார்த்துட்டு இருந்த பார்வைய மாத்தி, உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவ. என்னுடைய முயற்சிகள் அ அங்கீகரிக்கப்பட வேண்டியது. என்னுடைய அன்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. என்னோட கேருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நான் எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு, நான் குடுக்குற சாக்ரிஃபைஸுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அத மதிக்காதவங்கள தூக்கி போடவும் தயங்கக்கூடாது. அதன் மூலியமா நான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட அங்க நிலைநிறுத்துறேன். இது ரொம்பவும் முக்கியங்க. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நிலைநிறுத்துறதுக்கு நாம நம்மள நல்லபடியா முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஷேம், வெட்க உணர்வு, குற்ற உணர்வு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அது உங்களுக்கு தேவையே கிடையாது. அது உங்களுக்கான குற்ற உணர்வு, உங்களுக்கான ஷேமும் கிடையவே கிடையாது. மத்தவங்க பேசுனாங்கனாக்கா, அது அவங்கள தான் வெளிக்காட்டுது. உங்கள வெளிக்காட்டவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, இந்த அவேர்னஸ நீங்க எடுத்துக்கிட்டு, உங்கள நீங்க புதுசா மாத்துறதுக்கு, நீங்க இந்த ஹீலிங் ஸ்டெப்ஸ கண்டிப்பா கையில எடுக்கணும். பவுண்டரி செட் பண்ணணும். நோ சொல்லணும். உங்க எமோஷனல நீங்க மதிக்கணும். உங்கள வேலிடேட் பண்ணணும். உங்க உணர்வுகள் முக்கியம் நம்பணும். சப்போர்ட் குரூப்ஸ தேடி போங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ கட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான், நீங்க பாஸ்ட்ட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க அந்த பேட்டர்ன உடைக்க முடியும்.
புது பேட்டர்ன வளர்க்க முடியும். அது உங்க லைஃப்ல புதுசா ஒரு வாழ்வ உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். ஒருவேளை இத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, இது யாருக்கு தேவைப்படுதோ, உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்ததுன்னு நெனச்சீங்க அப்படின்னாக்க, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நார்சிஸ்டிக் ஃபேமிலில நம்ம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, அது நமக்குள்ள ஆழமான காயங்கள உண்டு பண்ணி இருக்கும். ஆனா, அந்த காயங்கள் நம்மளுடைய எதிர்காலத்த நிர்ணயிக்காது. ஆனா, நாம அந்த காயங்கள் தான் நாம நெனச்சுக்கிட்டு நம்ம எதிர்காலத்த வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுகிட்டு, இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்க பிஹேவியர் உங்களுடைய உண்மையான பிஹேவியர் இல்ல அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. இதன் மூலியமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள சால்வ் பண்ணி, அந்த பிரச்சனைகள ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாவும், அன்பும், அமைதியும் நிறைஞ்சதாவும் மாத்துறதுக்கு அது உங்களுக்கு உதவும். இந்த போட்காஸ்ட்ட நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் இன்னொரு போட்காஸ்ட்ல, இன்னொரு தலைப்புல நான் சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும்